கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீர்களா? எரேமியாவின் புத்தகம் 33:3 வாசிக்கிற பொழுது தேவன் ஒரு புதிய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, இப்பகுதியில் நான் பார்க்கிற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உண்மையாகவே எத்தனை மகிமை மாட்சிமை நிறைந்த ஆண்டவர்! மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எரேமியா தன்னுடைய புலம்பலிலும் இப்படி சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று சொன்னான். உண்மையாகவே எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை தாங்குகிறபடியால் இத்தனை பயங்கரமான சூழலிலும் இத்தனை பயங்கரமான நாட்களிலும் தேவன் நம்மை அழகாய் வழிநடத்திக் கொண்டு வருகிறார். தேவன் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உண்மையாகவே பாரான் வனாந்தரத்திலே ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாரான் வனாந்தரத்திலே ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். அந்த பாரான் வனாந்தரத்திலே அவளுக்கென்று ஒரு நீரூற்றை தேவன் கொடுத்தார் இல்லையா? உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் சரி, கர்த்தர் உத்தரவு கொடுத்து தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உண்மையாகவே சிவந்த சமுத்திரத்தை நெருங்கின பொழுது மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லையா? கர்த்தர் அதுக்கு பிரதியுத்தரமாக, மோசே, நீர் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீர் சமுத்திரத்தை இரண்டாக புழைந்து விடு என்று சொல்லி அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அனைவருக்கும் தேவன் உத்தரவு கொடுத்தார். அதிசயமான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கிருபை பாராட்டினார். ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது எரேமியாவோடு பேசுகிற தேவன் எத்தனை அருமையான காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இக்கடைசி நாட்களிலே அநேக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மில் அகப்பட்டாலும் அவைகள் புரிந்து கொள்ளாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மக்களை நான் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே எனக்கு பிடித்தமான ஒரு பக்தர் தானியேல் என்கிற ஒரு மனுஷனை நான் அறிவேன். இந்த தானியேல் என்கிற மனுஷனை பார்க்கிற பொழுது, இந்த தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டதாம். தரிசனம் கண்டவுடனே அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். உண்மையாகவே எரேமியாவின் புத்தகம் 33:3 வாசித்தபடி, தானியேல் மனுஷரிடத்தில் கேட்காமல், மாம்சத்தாரிடத்தில் கேட்காமல் தேவனிடத்தில் அதனை வேண்டிக் கொண்டான். உண்மையாகவே எனக்கு பிரியமானவர்களே, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் தேவன் ஒருவரை வெளிப்படுத்துவார் என்கிற அறிவு அந்த மனுஷனுக்குள் இருந்தபடியால் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டான். தேவனிடத்தில் மன்றாடின பொழுது தேவன் காபிரியேலை அனுப்பி தன் கண்ட தரிசனத்திற்கு தெல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்தார். முதன்மையாக தானியேல் எந்த தரிசனம் கண்டான், அவன் கண்ட தரிசனம் என்ன என்பதை தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி கடைசி மட்டும் நன்றாய் பொறுமையாய் படித்து பாருங்க. அங்கு அவனுக்கு ஒரு மாபெரும் தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவன் கண்ட தரிசனத்தை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாமற் போன பொழுது கர்த்தரிடத்தில் மன்றாடினான். ஏனென்று சொன்னால், கர்த்தர் தான் சொல்லி இருந்தார், நீர் அறியாததும் உமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று. அப்படி என்றால் இவனுக்கு உண்டான தரிசனம் என்ன? 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் துவங்கி நாம் வாசித்துக் கொண்டு போவோம் என்று சொன்னால், அங்கே தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, பெல்சாசர் ராஜா ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதாவது தானியேலுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதா, காண்பிக்கப்பட்டதாம். அந்த தரிசனம் எப்பொழுது தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது என்று கேட்டால்,
அதற்கு long ago, so long ago, nobody can ask how long ago என்கிற கதைகளை குறிப்பிடவில்லை. ஏன் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் அப்பேற்பட்ட கதைகள், கற்பனை காவியங்கள் இல்லை. எந்த ராஜா, எந்த வருடம், எல்லாம் விவரங்கள் கொடுப்பது ஒரே ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய கரங்களில் காணப்படுகிற பரிசுத்த வேதாகமே அன்றி வேறொரு புத்தகம் இல்லை. எனவே தான் தானியேல் சொல்லுகிற பொழுது, பெல்சசர் ராஜா ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. எந்த ராஜா, எந்த வருஷம் விளக்கங்களும் துல்லியமாக கொடுக்கப்படுகிறது. இந்த தரிசனம் காண்கிற பொழுது எங்கே இருந்தானாம்? 7ஆம் தேசத்திலே சூசான் அரண்மனையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டாராம். 7ஆம் தேசம் என்பது என்ன? இதோ அன்றைய ஏலாம் இன்றைய ஈரான் நாடாக காணப்படுகிறது. 7ஆம் தேசத்தில் சூசான் கோட்டை. 7ஆம் தேசத்தில் சூசான் கோட்டை எங்கே காணப்படுகிறது? ஈரானுடைய கேபிட்டல் சிட்டியில் காணப்படுகிறது. இந்த சூசான் கோட்டை இருக்கிறதா? சமீபத்திலே புதைப்பொருள் ஆராய்ச்சிகளால் இந்த சூசான் கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சூசான் கோட்டை மாத்திரமல்ல, எஸ்தேரி ராஜாத்தினுடைய கல்லறையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் ரத்னபுரி, அழகபுரி என்கிற கற்பனை இடங்களில் தோன்றிய காவியங்கள் அல்லாமல் சரித்திரத்தில் உள்ள இடங்களே இன்று புதைப்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் சரித்திர ரீதியானது என்று சிந்தனை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாத்திரமல்ல, அருமையான தேவச்சனமே, எப்பொழுதும் தரிசனம் கொடுக்கப்பட்டதாம் பெல்சசர் ராஜா ராஜபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே. எங்கே கொடுக்கப்பட்டதாம்? சூசான் அரண்மனையிலே இருக்கிற பொழுது தானியேல் தன்னுடைய தரிசனத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறான். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் தெற்கும் வடக்குமாய் பாய்ந்து எல்லாரையும் ஜெயித்து பலன் கொண்டுதான் இருந்ததாம். புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆட்டுக்கடா மேற்கும் தெற்கும் வடக்கமாய் ஜெயித்து பலன் கொண்டு இருக்கையிலே மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா புறப்பட்டதா. தானியேல் தன்னுடைய தரிசனத்திலே 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை காண்கிறான். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேற்கும் தெற்கும் வடக்குமாய் பாய்ந்து எல்லோரையும் ஜெயித்து பலன் கொண்டதாய் காணப்படுகிறதாம். இப்படியே அது பலன் கொண்டு இருக்கையிலே மேற்கிலிருந்து மற்றொரு வெள்ளாட்டுக்கடா தோன்றுவதை அவன் கண்டான். விசேஷித்த வண்ணமாய் அந்த வெள்ளாட்டு கடாவுக்கு 2 கண்களுக்கு நடுவே ஒரு பெரிய கொம்பு இருந்ததாம். இந்த ஒரு கொம்பு உள்ள வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவை மோதி அதனை முறியடித்து ஜெயம் கொண்டு பலன் கொண்டதாய் இருந்ததாம். பிரியமானவர்களை கவனித்துக் கொள்ளுங்க. ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்புகள் இருந்ததாம். 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா மேற்கும் தெற்கும் வடக்கமாய் பாய்ந்து ஜெயம் கொண்டு இருக்கையிலே மேற்கிலிருந்து எழும்பிய வெள்ளாட்டுக்கடா, அதாவது ஒற்றை கொம்பு உள்ள வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புகள் உள்ள காட்டுக்கடாவை மோதி முட்டி அதன் 2 கொம்புகளை முறியெடுத்து பலன் கொண்டதாய் இருந்ததாம். திடீரென்று அந்த வெள்ள ஆட்டுக்கடாவின் ஒரு கொம்பு முறிந்து போன கொம்புக்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பியது என்று தானியேல் தரிசனத்தில் கண்டான். மாத்திரமல்ல, அந்த 4 கொம்புகளுக்கு நடுவே ஒரு சின்ன கொம்பு முளைத்து வானமளவும் வளர்ந்ததாம். ஓகே, எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த கொம்புகளை பார்க்கிற பொழுது தானியேலுக்கு ஒன்றும் புரியல. என்னையா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, அந்த 2 கொம்பு ஒரு கொம்பு முட்டிக்கிறதும் அதிலே 2 கொம்புகள் உடைக்கப்படுகிறதும், திடீரென்று ஒரு கொம்பு முறிந்து போன ஒரு கொம்புக்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்புகிறது என்ன என்று புரியல. என்ன செய்தான் தெரியுமா? எரேமியாவின் புத்தகம் 33:3 எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதிசயமான காரியங்களை, பெரிய காரியங்களை அறிவிக்கத்தக்க வல்லமை படைத்து தேவனிடத்திலே அவன் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கவனித்து கேளுங்கள். தானியேல் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்க தேவன் தம்முடைய தூதனாகிய காபிரியேலை தானியேலிடத்தில் அனுப்புகிறார். காபிரியேல் தானியேலிடத்தில் வருகிற பொழுது தானியேல் கண்ட தரிசனத்திற்கு விளக்கு உரை கொடுத்தான். எப்படி விளக்கு உரை கொடுத்தான் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் அங்கே வாசிக்கிற பொழுது காபிரியேல் தானியேலிடம் சொன்ன வார்த்தைகளை இப்படி இருக்கு.
நீர் கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா ராஜாக்களை குறிக்கும். நீர் கண்ட ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்கருடைய ராஜாவை குறிக்கும். விசேஷித்த வண்ணமாய் 2 கண்களுக்கு நடுவே உள்ள பெரிய கொம்பு கிரேக்கருடைய முதலாம் ராஜா என்று காபிரியேல் அறிவித்தான். பிரியமானவர்களே, தானியேல் கண்ட தரிசனத்திற்கு காபிரியேல் கொடுத்த விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. தானியேல் கண்ட தரிசனம், காபிரியேல் கொடுத்த விளக்கம் அப்படியே வரலாற்றில் நிறைவேறினதா? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் தானியேல் மன்றாடி கேட்டான். கர்த்தர் சொல்லி இருந்தார், என்னை நோக்கி கூப்பிடி, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று தானியேல் நோக்கி கூப்பிட்டான். தேவன் காபிரியேலை அனுப்பி அந்த தரிசனத்தின் விளக்கத்தை கூறினார். விளக்கத்தை கூறுகிற பொழுது காபிரியேல் சொன்ன வார்த்தை என்ன? தானியேலே, நீர் கண்ட தரிசனத்திலே 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவை கண்டாயே, அது மேதியருடைய பெர்சியருடைய ராஜாக்களை குறிக்கும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பாபிலோன் வல்லரசுக்கு பிறகு பூமியிலே நிறுவப்பட்ட வல்லரசு மேதிய பெர்சிய என்பது உலகம் அறிந்த உண்மை. எனக்கு அருமையானவர்களை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த மேதிய பெர்சிய வல்லரசு தான் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா என்று தேவதூதன் தானியேலுடைய சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, மேதிய பெர்சிய வல்லரசு நாடுக்கு ஒப்பாய் இருக்கிற ஆட்டுக்கடா மேற்கும் தெற்கும் வடக்குமாய் பாய்ந்து ஜெயித்து பலன் கொண்டது என்று தானியேல் தன்னுடைய தரிசனத்திலே கண்டான். உண்மையா? தானியேல் கண்ட தரிசனம் காபிரியேல் சொன்ன விளக்கத்தின்படி மேதியா பெர்சியா எனப்படுகிற 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேற்கு தெற்கு வடக்குமாய் ஜெயம் கொண்டதா? மேற்கிலே எகிப்தையும் தெற்கிலே பாபிலோனியும் வடக்கிலே லிபியாவையும் ஜெயித்து பலன் கொண்டதாக வரலாற்றினை படித்தவர்களுக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, தானியேல் எப்படி தரிசனத்தில் கண்டானோ, காபிரியேல் எப்படி விளக்கத்தை கொடுத்தாரோ, அப்படியே மேதிய பெர்சிய வல்லரசு மேற்கே எகிப்தையும் தெற்கே பாபிலோனையும் வடக்கே லிபியாவையும் ஜெயித்து தீர்க்க தரிசனத்தை சரித்திரத்தில் நிறைவேற்றி இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் எத்தனை அருமையானவர்! கர்த்தர் எத்தனை பெரிய காரியங்களை தேவன் தன்னுடைய தாசனுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். தேவன் எப்படி தானியேலுக்கு தரிசனம் கொடுத்தாரோ, தானியேல் எப்படி தரிசனத்தை கண்டானோ, காபிரியேல் எப்படி விளக்குமுறை கொடுத்தாரோ, அப்படியே மேதிய பெர்சிய வல்லரசு அந்த 3 திசைகளிலும் 3 ராஜ்யங்களை ஜெயித்து பலன் கொண்டதாய் இருந்திருக்கும் என்று சொன்னார். தேவ வசனம் எத்தனை சத்தியமானது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். பரிசுத்த வேதாகமம் சத்தியம் என்றால் பரிசுத்த வேதாகம் உரைக்கிற தேவனே தேவனாவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா பலன் கொண்டு இருக்கையிலே மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா புறப்பட்டது என்று சொன்னோம். அந்த வெள்ளாட்டுக்கடாவை குறித்து காபிரியேல் சொன்ன விளக்குமுறை கவனித்தீர்களா? அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கருடைய ராஜ்யம். விசேஷித்த வண்ணமாய் 2 கண்களுக்கு நடுவே உள்ள பெரிய கொம்பு கிரேக்கருடைய முதலாம் ராஜா என்று சொன்னார். கிரேக்கருடைய முதலாம் ராஜா என்றால் யார்? கிரேக்கருடைய வல்லரசை நிறுவினது யாரை கேட்டாலும் சொல்வார்கள், த கிரேட் அலெக்சாண்டர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்த ஒரு காரியம். அப்படி என்றால் அலெக்சாண்டரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது தானியேல் கண்ட தரிசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தானியேல் சொல்லுகிறான், திடீரென்று, அதாவது வெள்ளாட்டு கடாவுடைய கொம்பு முறிக்கப்படவில்லை, முறிந்து போனது என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் வெள்ளாட்டு கடாவுக்கு ஒப்பாக இருக்கிற கிரேக்கர்களுடைய ராஜா, அதாவது 2 கண்களுக்கு நடுவே உள்ள அந்த ஒற்று கொம்பாகிய கிரேக்கருடைய முதலாம் ராஜாவாகிய த கிரேட் அலெக்சாண்டர் முறியடிக்கப்பட்டாரா, முறிந்து போனாரா? சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்து பஞ்சாபை ஜெயித்து திரும்பி போகிற பொழுது விஷச்சுரத்தால் தாக்கப்பட்டான். இந்த விஷச்சுரத்திலே அவன் காணப்படுகிற பொழுது அந்த நாட்களில் விஷச்சுரத்திற்கேற்ற மருந்தினை கண்டுபிடிக்கவில்லை. எனவே அலெக்சாண்டருக்குள்ளே ஒரு மரண பீதி காணப்பட்டது. மரண பீதி அகப்பட்ட பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியலை. அப்பொழுது லைசைமெக்கஸ் என்பவன் கேட்டானா, ஐயா, உமக்கு பிறகு உம்முடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பது?
உம்முடைய மகனுக்கா என்று கேட்டார். அதற்கு த கிரேட் அலெக்சாண்டர் சொன்னாராம், என்னுடைய ராஜ்யம் என்னுடைய மகனுக்கு அல்ல, என்னுடைய ராஜ்யம் என்னுடைய மகனுக்கு அல்ல, அது பெலவானுக்கே செல்ல வேண்டும் என்று சொல்ல லைசிமேக்கஸ் மீண்டும் கேட்டானா, அப்படி என்றால் உம்முடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பது? த கிரேட் அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தையை எடுத்து பாருங்க. தானியேல் எப்படி தரிசனத்தில் கண்டானோ, தேவதூதனானவர் எப்படி விளக்கத்தை சொன்னாரோ, அப்படியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் வரலாற்றிலே சரித்திரத்தில் நிறைவேறி இருப்பது எத்தனை மகிழ்ச்சிகரமானது தெரியுமா? லைசிமேக்கஸ் கேட்ட பொழுது அலெக்சாண்டர் சொன்னாரா, என்னுடைய ராஜ்யம் என்னுடைய மகனுக்கு அல்ல, அது பலவானுக்கே சேர வேண்டும். எனவே என்னுடைய சேனாதிபதிகளாகிய லைசிமேக்கஸ், செல்லிகஸ், கசாண்டா, தொலமி, லைசிமேக்கஸ், செல்லிகஸ், கசாண்டா, தொலமி என்கிற என்னுடைய சேனாதிபதிகளுக்கு 4 பேருக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, தானியேலு கண்டது தரிசனம், காபிரியேல் சொன்னது விளக்கம், சரித்திரத்தில் துல்லியமாய் அப்படியே நடந்திருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேதாகமும் சரித்திர ரீதியான புத்தகமே அன்றி வேறு என்னவாகும் சொல்லுங்க. தானியேல் எப்படி அந்த ஒரு கொம்பு முறிந்து போக 4 கொம்புகள் எழும்பினது என்று கண்டானோ, அப்படியே அலெக்சாண்டர் மரித்து போன பொழுது அலெக்சாண்டருடைய வார்த்தைகளின்படி அந்த ராஜ்யம் 4 பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே ஒருவன் செல்லிகஸ் நிக்காட்டர். இந்த செல்லிகஸ் நிக்காட்டர் நம்முடைய நாட்டின் ராஜாவாகிய சந்திரகுப்த மௌரியவோடு போரிட்டு தோற்று போனான். பின்னர் தம்முடைய மகளை நம்முடைய நாட்டின் ராஜாவுக்கு கொடுத்து திருமணம் பண்ணினான். இது நான் படிக்கிற பொழுது 3ஆம் வகுப்பு பாடம். இன்றைய 3ஆம் வகுப்பு பாடத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னமே பரிசுத்த வேதாகமம் ஒரு வார்த்தையாகியும் தவறி போகாதபடிக்கு துல்லியமாய் அப்படியே சொல்லி இருக்கும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமம் சரித்திர ரீதியான புத்தகம் என்று வேறு என்னையா சொல்ல போறீங்க? கர்த்தர் இப்பேற்பட்ட மாபெரும் புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் சொன்னாரா, நீ பயப்பட வேண்டாம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். தானியேலுக்கு புரியாமல் போன அந்த கொம்புகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடினான். தேவனிடத்தில் மன்றாடின பொழுது எப்படி காபிரியேல் அறிவித்தானோ, தானியேல் எப்படி கண்டானோ, அப்படியே சரித்திரத்தில் நிறைவேறினது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஐயா, அலெக்சாண்டரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது அலெக்சாண்டருக்கு தெரியுமா? ஆம், உண்மையாகவே சரியான ஒரு கேள்வி. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அலெக்சாண்டரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது அலெக்சாண்டருக்கு தெரியுமா? உலக நாடுகள் ஜெயித்துக் கொண்டு வந்த அலெக்சாண்டர் ஒரு முறை எருசலேமை முற்றுகையிட்டான். எருசலேமை முற்றுகையிட்ட நாளிலே எருசலேமின் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியனாக பணிபுரிந்து கொண்டிருந்தவன் ஜாடுவா. ஜாடுவா அலெக்சாண்டர் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே பயந்து கதிகலங்கி தேவ சமூகத்தில் போய் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? அதைத்தான் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஜாடுவா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லாம் ஜெயித்துக் கொண்டிருக்கிற அலெக்சாண்டர் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு இருக்கிறான். அவனோடு போர் புரிய தகுந்த சேனை எனக்கு இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பதில் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகத்திலே அவன் மன்றாடினான். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பதில் கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மன்றாடின பொழுது ஜாடுவாவுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தார். ஜாடுவா, அலெக்சாண்டரை சந்திக்க நீர் பயப்படாதே. நாளைய மறுநாள் எருசலேமின் கதவுகளை துறந்து, எருசலேமின் வாசல்களை திறந்து, லேவி பரிவாரத்தோடு பிரதான ஆசிரியன் உடுத்த வேண்டிய வஸ்திரத்தோடு நீர் அலெக்சாண்டரை எதிர்த்து போ, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினாராம். கர்த்தர் எப்பொழுது ஜாடுவாவோடு பேசினாரோ, ஜாடுவாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மறுநாள் எருசலேமுடைய வாசல்களை கதவுகளை திறந்து ஜாடுவா பிரதான ஆசிரியருடைய வஸ்திரங்களை தரித்து கர்த்தர் பரிசுத்தர் கிரீடத்தை வைத்துக் கொண்டு லேவி பரிவாரத்தோடு அலெக்சாண்டரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போனான். எனக்கு பிரியமானவர்களே, எருசலேம் கதவுகளை திறந்து ஜாடுவா வெளியே வருகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் நினைத்தார்களாம், ஐயோ, ஜாடுவா முறியடிக்கப்படுகிறான், எருசலேம் மக்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி எண்ணி தத்தளித்தார்கள். அதே நேரத்தில் ஜாடுவாவை கண்ட உடனே த கிரேட் அலெக்சாண்டர் வேகமாய் ஓடி வந்தானாம்.
வேகமாய் ஓடி வந்து அப்படியே ஜாடுவாவை கட்டுப்பிடித்து அவனுடைய கயிற்றிலே முத்தம் செய்தானா. முத்தம் செய்து அப்படி பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு நாமம் காணப்படுகிறது. அந்த கிரீடத்தை பார்த்த உடனே, அந்த நாமத்தை பார்த்த உடனே அவன் தரையிலே குப்புற விழுந்து ஜாடுவாவை வணங்கி கொண்டானா. ஜாடுவாவுக்கு அப்படி வணங்கின உடனே கசாண்டர் என்கிற ஒரு சேனாதிபதி அலெக்சாண்டரை எழுப்பி சொன்னானா, இந்த ஜாடுவாவைத்தான் நாம் சிறைப்பிடிக்க வந்திருக்கிறோம். அவனை முத்தம் செய்து காலில் விழுந்து வணங்குகிறீர்களே, உங்களுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா என்று கேட்டாராம். அதற்கு த கிரேட் அலெக்சாண்டர் சொன்னாராம், எனக்கு புத்தி பேதலித்து போகவில்லை. நான் மாசிடோனியாவில் படுத்துக் கொண்டு எப்படி யுத்தத்தை ஆரம்பிப்பது, எப்படி நாம் ஜெயிப்பது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் நித்திரை அடைந்தேன். என்னுடைய நித்திரையிலே எனக்கு சொப்பனம் வந்தது. என்னுடைய சொப்பனத்திலே இதே சாடுவா, இதே வஸ்திரங்களுடன், இதே கிரீடம் அணிந்தவனாய் என்னிடமாய் வந்து என் தோலை தட்டி என்னோடு சொன்னான், அலெக்சாண்டர், நீர் பயப்பட வேண்டாம், அடுத்து வல்லரசு உன்னுடையது தான், நீர் தைரியமாய் யுத்தத்தை ஆரம்பி என்று என்னுடைய சொப்பனத்திலே என்னை பலப்படுத்திய இந்த ஜாடுவாவை இன்றைக்கு கண்கூராய் காண்கிற பொழுது என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் கட்டிப்பிடித்து முத்தம் செய்தது ஜாடுவாவை, ஆனால் குப்புற விழுந்து வணங்கியது ஜாடுவாவை அல்ல, ஜாடுவாவுக்கு பிரதான ஆசாரிய பட்டத்தை கொடுத்து தேவாதி தேவனாகிய கர்த்தரையே நான் வணங்கினேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, எப்பொழுது அலெக்சாண்டர் இப்படியாக கசண்டரோடு சொன்னாரோ, உடனே ஜாடுவா அலெக்சாண்டரை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தானியேல் புத்தக சுருளை எடுத்து 8ஆம் அதிகாரத்தை காண்பித்து, இதோ இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற ஒற்றை கொம்பு நீங்க தான், வரப்போகிற வல்லரசு உம்முடையது தான், உம்மை குறித்து நீர் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னமே பரிசுத்த தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகி தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த புத்தகத்தின் தோல்சுருளை எடுத்து காண்பித்த பொழுது மனமகிழ்ச்சி அடைந்த அலெக்சாண்டர் இஸ்ரவேல் மக்களுக்கு வரி விதிக்காமல் கடந்து போனானாம். இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். டெக்ஸ் பைபிள் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜோசிபஸ் என்ற புத்தகத்திலே நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, கவனித்து பாருங்க. அந்த கொம்புகளுடைய கதை என்ன என்று புரியாமல் தத்தளித்து போன தானியேல் அவரிடம் இவரிடம் கேட்கல, இதோ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனிடத்தில் மன்றாடினான். தேவன் அப்படியே வெளிப்படுத்தினார். தானியேல் கண்டது தரிசனம், காப்ரியேல் சொன்னது விளக்கம், சரித்திரத்தில் ஒரு வார்த்தை கூட தவறி போகாமல் அப்படியே துல்லியமாய் நடந்திருக்கும் என்று சொன்னார். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் மனுஷரால் மாம்சத்தின் இச்சையின்படி எழுதிய புத்தகம் அல்லாமல் தேவ ஆவியானவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி எழுதிய புத்தகம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் சரி, அவர் பேசுகின்ற தெய்வம். பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஐயோ, இன்றைக்கு தொலைக்காட்சியில் என்ன சொல்ல போகிறார்களோ, இந்த ஊரடங்கு நீடிக்குமோ என்று அச்சம் வேண்டாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பயப்பட வேண்டாம், திடன் கொண்டு தைரியமா இருங்க. எந்த சந்தேகம் எழும்பினாலும் நீங்கள் ஒன்றை செய்யுங்க, என்னவென்றால் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர் சொன்னால் செய்கிற தேவன், வாக்கு மாறா தேவன், நேற்றும் இன்றும் இன்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். உண்மையாகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, நமக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட்டிக் கொள்ளுங்க, ஊரடங்கு நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அது பேர்பட்ட நாளாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகிற தேவன் அல்ல, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எனவே திடன் கொண்டு தைரியமாய் வசனத்தை பற்றி கொண்டு கர்த்தரிடத்தில் நாம் செபிப்போம். நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி உனக்கு தெரிவித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா?
மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி நன்றி சுவாமி. உண்மையாகவே எரேமியா தீர்க்கதரிசியோடு நீர் பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகள் எத்தனை கருத்தான வார்த்தைகள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீர். உம்மை நோக்கி கூப்பிட்ட எல்லாம் பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தீர் ஆண்டவரே. ஆகாரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தீர், இஸ்மவேலின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தீர், அன்னாளுடைய சத்தத்திற்கு அழுகைக்கு அப்பா ஜெபத்திற்கு செவி கொடுத்தீர், அப்பா மோசேயுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தீர். உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் உத்தரவு கொடுத்தீர் ஐயா. ஏனென்று சொன்னால் நீர் பேசுகின்ற தெய்வம், நீர் காண்கின்ற தேவன். தட்ஸ் வை ரியலி we are blessed. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, தானியேலுக்கு உண்டான தரிசனத்தை குறித்து அவன் ஆண்டவரே அதை அறியாத சூழ்நிலையிலே நீர் சொன்னீரே, நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னேன். அப்படியே 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த தரிசனத்தின் விளக்குவரை நீர் எப்படி வெளிப்படுத்தினீரோ, எப்படி விளக்குவரை கொடுத்தீரோ, அப்படியே சரித்திரத்தில் நிறைவேறினது காண்கிற பொழுது உண்மையாகவே ஆண்டவரே, நீர் எத்தனை மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன். நீரே அப்பா சரித்திரத்தின் நாயகன் என்பதற்கு ஆண்டவரே இது மாபெரும் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. ஆம் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பயங்கரமான சூழலிலே உம்மை நோக்கி கூப்பிடும் என் அருமை ஜனங்களுடைய கூக்குரலுக்கு அப்பா வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களுடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவரே அவருடைய கூப்பிடுதலுக்கும் செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுத்து தேவைகள் எல்லாம் சந்தித்து நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்புவீராக. இந்த மாதத்தை என் அன்பு ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், பலப்படுத்தும், கிருபைகளும் இரக்கங்களினாலும் நிரப்பும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தினால் பிதாவே, ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் அவரை நோக்கி கூப்பிடும் ஜனங்களுக்கும் பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கும் சகல பரிசுத்தவான்களுக்கும் எக்கால சத்தத்துடைய தேவன் நடுவானில் தோன்றும் அளவும் அவர்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். Amen. God bless you.